அந்த நேரத்தில் நான் என் ஜேர்னியே ஸ்டாப் பண்ணிட்டேன். பைலட் ஆக வேணாம் விட்டுடலான்னு. என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் என்ன நினைப்பாங்க நான் ரொம்ப யோசிச்சு பார்த்தேன். அதுக்கப்புறம் தான் என் ஃப்ரெண்ட்ஸ் என்னை ரொம்ப மோட்டிவேட் பண்ணாங்க. நீ போகிற பாதை வந்து கரெக்டான பாதையாக தான் இருக்கும், அதை நீ விட்டுறாத, இன்னும் ட்ரை பண்ணு, அது இன்னைக்கு இல்லைன்னா என்னைக்குன்னா ஒரு நாள் உனக்கு டெஃபினட்டாக கிடைக்கும்னு. என் சொந்தக்காரங்களாம் ரொம்ப என்னை மோட்டிவேட் பண்ணிகிட்டே இருந்தாங்க. நீ உன்னோட லைஃப் டைமை நீ விட்டுறாத, எதுனா ஒரு வழியில் அச்சீவ் பண்ணு, 25 இயர்ஸ்க்குள்ளே எதனா ஒரு நல்ல ஜாபில் வெல் செட்டில் ஆகிற மாதிரி பண்ணினாங்க. நானும் ட்ரை பண்ணி பார்த்தது எனக்கு கிடைக்கவே இல்லை. நான் ஒரு நாள் சும்மா இருக்கும்போது இன்ஸ்டாகிராம் ரீல்ஸை ஸ்க்ரால் பண்ணி பார்த்துட்டே இருக்கும்போது கேப்டன் எபினேசர் சார் ஸ்பீச்சை பார்த்தேன். அதில் ரொம்ப மோட்டிவேட் ஆனேன் நான். அது எப்படின்னா என்னோட லைஃபு திருப்பி போட்ட மாதிரி இருந்தது. இந்த சான்ஸ் எனக்கு கிடைச்சிடுச்சு, இப்போ நான் ப்ரூவ் பண்ணி காட்டலாம் என் பைலட்னு. ஆனால் நான் நம்பவே இல்லை. அதை பற்றி நான் ஷேர் பண்ணும்போது என் ஃப்ரெண்ட்ஸுங்கிட்ட சொன்னேன், அதெல்லாம் ஃபேக்காக தான் இருக்கும்,